யோவான் 7. இயேசு அவர்களை நோக்கி, ஒரே கிரியையை செய்தேன், அதை குறித்து எல்லாரும் ஆச்சரியப்படுகிறீர்கள். விருத்த சேதனம் மோசேயினால் உண்டாகாமல் பிதாக்களால் உண்டாயிற்று. பின்பு மோசே அதை உங்களுக்கு நியமித்தான். நீங்கள் ஓய்வு நாளிலும் மனுஷரை விருத்த சேதனம் பண்ணுகிறீர்கள். மோசேயின் நியாயப்பிரமாணம் மீறாதபடிக்கு ஓய்வு நாளில் மனுஷன் விருத்த சேதனம் பெறலாம் என்றால், நான் ஓய்வு நாளில் ஒரு மனுஷனை முழுவதும் சுகமாக்கினதினாலே என்மேல் எரிச்சலாய் இருக்கலாமா? தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார். அப்பொழுது எருசலேம் நகரத்தாரில் சிலர், இவனை அல்லவா கொலை செய்ய தேடுகிறார்கள்? இதோ இவன் தாராளமாய் பேசுகிறானே, ஒருவரும் இவனுக்கு ஒன்றும் சொல்லுகிறதில்லையே. மெய்யாய் இவன் கிறிஸ்துதான் என்று அதிகாரிகள் நிச்சயமாக அறிந்திருக்கிறார்களோ? இவன் இன்ன இடத்திலிருந்து வந்தவன் என்று நாம் அறிந்திருக்கிறோம். கிறிஸ்து வரும்போதோ அவர் இன்னிடத்திலிருந்து வருகிறவர் என்று ஒருவனும் அறிய மாட்டானே என்றார்கள். அப்பொழுது இயேசு தேவாலயத்தில் உபதேசிக்கையில் சத்தமிட்டு, நீங்கள் என்னை அறிவீர்கள், நான் எங்கு இருந்து வந்தேன் என்றும் அறிவீர்கள். நான் என் சுயமாய் வரவில்லை, என்னை அனுப்பினவர் சத்தியமுள்ளவர், அவர் நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள். நான் அவரால் வந்தபடியினாலும் அவர் என்னை அனுப்பியிருக்கிறபடியினாலும் நானே அவரை அறிந்திருக்கிறேன் என்றார். அப்பொழுது அவரை பிடிக்க வகை தேடினார்கள். ஆனாலும் அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை. ஜனங்களில் அநேகர் அவரை விசுவாசித்து, கிறிஸ்து வரும்போது இவர் செய்கிற அற்புதங்களை பார்க்கிலும் அதிகம் செய்வாரோ என்றார்கள். ஜனங்கள் அவரை குறித்து இப்படி முறுமுறுக்கிறதை பரிசேயர் கேட்டபொழுது அவரை பிடித்து கொண்டு வரும்படி பரிசேயரும் பிரதான ஆசாரியரும் சேவகரை அனுப்பினார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருந்து பின்பு என்னை அனுப்பினவரிடத்திற்கு போகிறேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் என்னை காண மாட்டீர்கள். நான் இருக்கும் இடத்திற்கு நீங்கள் வரவும் கூடாது என்றார். அப்பொழுது யூதர்கள், இவரை நாம் காணாதபடிக்கு எங்கே போவார்? கிரேக்கருக்குள்ளே சிதறி இருக்கிறவர்கள் இடத்திற்கு போய் கிரேக்கருக்கு உபதேசம் பண்ணுவாரோ? நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் என்னை காண மாட்டீர்கள் என்றும், நான் இருக்கும் இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாதென்றும் இவர் சொன்ன வார்த்தையின் கருத்து என்னவென்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானபண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதி ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடையப்போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. ஜனங்களில் அநேகர் இந்த வசனத்தை கேட்டபொழுது, மெய்யாகவே இவர் தீர்க்கதரிசியானவர் என்றார்கள். வேறு சிலர், இவர் கிறிஸ்து என்றார்கள். வேறு சிலர், கிறிஸ்து கலிலேயாவில் இருந்தா வருவார், தாவீதின் சந்ததியிலும் தாவீது இருந்த பெத்லகேம் ஊரிலிருந்து கிறிஸ்து வருவார் என்றும் வேதவாக்கியம் சொல்லவில்லையா என்றார்கள். இவ்விதமாக அவரை குறித்து ஜனங்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று. அவர்களில் சிலர் அவரை பிடிக்க மனதாயிருந்தார்கள். ஆகிலும் ஒருவன் அவர் மேல் கை போடவில்லை. பின்பு அந்த சேவகர் பிரதான ஆசாரியனிடத்திற்கும் பரிசேயனிடத்திற்கும் திரும்பி வந்தார்கள். இவர்கள் அவர்களை நோக்கி, நீங்கள் அவனை ஏன் கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள். சேவகர் பிரதியுத்தரமாக, அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலும் பேசினதில்லை என்றார்கள். அப்பொழுது பரிசேயர், நீங்களும் வஞ்சிக்கப்பட்டீர்களா? அதிகாரிகளிலாவது பரிசேயரிலாவது யாதும் ஒருவர் அவனை விசுவாசித்ததுண்டா? வேதத்தை அறியாதவர்களாகி இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றார்கள். ராத்திரியிலே அவரிடத்திற்கு வந்தவனும் அவர்களில் ஒருவனுமாகிய நிக்கோதேமு என்பவன் அவர்களை நோக்கி, ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டு அவன் செய்கைகளை அறிகிறதற்கு முன்னே அவனை ஆக்கினைக்குட்படுத்தலாம் என்று நம்முடைய நியாய பிரமாணம் சொல்லுகிறதா என்றான். அதற்கு அவர்கள், நீரும் கலிலேயனோ? கலிலேயாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசியும் எழும்புகிறதில்லை என்பதை ஆராய்ந்து பாரும் என்றார்கள்.
பின்பு அவரவர் தங்கள் தங்கள் வீட்டுக்கு போனார்கள். ஜெபம். கிருபையாய் நேசிக்கிறதா நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே யோவான் 7வது அதிகாரத்தின் பிற்பகுதியை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார் என்ற வார்த்தையின்படியாக தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடையப் போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார் என்ற வார்த்தையின்படியாக கர்த்தாவே, நீர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் போல ஓடுகிற நதியாய் எங்களை நீர் வளர்க்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உம்மை அறிகிற அறிவிலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே நீர் எங்களை பலப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள், போகிற வருகிற பிரயாணங்கள் யாவையும் கர்த்தர் பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, தடைகளை உடைப்பவர் எங்கள் முன்னே போகும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, அநேக தடுமாற்றங்கள், போராட்டங்கள், வியாதிகள், பெனவீனங்கள், பொல்லாத ஆவியின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஒவ்வொருவருக்கும் நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும். பொல்லாத ஆவியின் கிரியைகளுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். முன்னோருடைய சாப கட்டிலிருந்து கர்த்தர் விடுதலை தாரும். ஆண்டவரே, சோர்ந்து போன ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தர் பலப்படுத்தும். ஆச்சரியமாய் அதிசயமாய் வழிநடத்தும். பொல்லாத கொள்ளை நோய்களுக்கும் நாச மோசங்களுக்கும் நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக எங்களை கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, நீர் அதிசயத்தின் தேவன், எங்களை ஆச்சரியமாய் வழி நடத்தும். நாங்கள் இன்னும் வேதத்தை அதிகம் தியானிக்க ஆண்டவரே எங்களுக்கு அநேக வேதத்தின் ரகசியங்களை கற்றுக் கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உம்மை அறிகிற அறிவிலே வளர கர்த்தாவே நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும். சோர்ந்து போன ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தர் பலப்படுத்தும். நீதியின் வளகரத்தால தாங்கி வழி நடத்தும். ஆண்டவரே, இம்மட்டும் உதவின எபினேசரே, இனிமேலும் நீர் எங்களுக்கு உதவ போதுமானவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படும்படியாய் செபிக்கிறோம். இயேசுவின் மூலம் செபங்கேளும் பிதாவே, ஆமேன்.